உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். டாக்டர் அர்ச்சுனா அவர்களினுடைய கட்சியினுடைய ஊசி சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழுவால். அது சம்பந்தமான பகிர்வுகளை டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது 95% நிச்சயமாக ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17 டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பஃப்ரா கட்சிக்கு நிச்சயமாக வழங்கப்படும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 5% ஏதாவது சர்க்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் ஒரு சில கட்சிகள் அந்த ஊசி சின்னத்தை கேட்டாலும் அநேகமாக அவற்றை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சுயேட்சை குழு 17 இருக்கிற பஃப்ரா கட்சிக்கே அந்த சின்னம் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பயந்திருக்கிறார். அதே மாதிரி அவருடைய கட்சியில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. விண்ணப்ப படிவம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இங்கே டாக்டர் அர்ச்சுனா ஆங்கிலத்தில் போட்டிருப்பதற்கான காரணத்தையும் அவர் தெளிவாக சொல்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் ஓரளவுக்கு ஆங்கில அறிவு இருக்க வேணும். அதற்காக நீங்கள் புலமையாக பேசக்கூடிய புலமை இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுடைய அந்த திறமை, ஆங்கில திறமையானது அதை விண்ணப்ப படிவத்தை பார்த்து விளங்கிக் கொண்டு அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விண்ணப்ப படிவத்தை டாக்டர் அர்ச்சுனாவிற்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கட்சியோ அல்லது அங்கே இருக்கின்ற நபர்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்குதலோ அல்லது கட்சியை தாக்குதலோ சம்பந்தமான விஷயங்கள் இடம்பெற மாட்டாது அப்படின்றத உறுதி செய்யப்படுகின்ற சத்திய கடதாசியை கையொப்பமிட்டு அதுக்கப்புறமாக அவருடைய கட்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினால் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதனையும் அவருடைய சமூக வலைத்தளத்தின் ஊடாக போய் சென்று பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார். இந்த வேளையில் இன்னும் ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இன்று பேசு பொருளாக இருக்கிறது. இந்த சுயேட்சை குழுக்கள் எல்லாமே இணைந்து ஒன்றாக அவர்கள் ஒரு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அது மாநகர சபை தேர்தலில் தேர்தல் கேட்பதற்காக தாங்கள் களமிறங்குவதாக ஊடகவியலாளர்களை சந்தித்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சுயேட்சை குழு, அதாவது தோற்ற சுயேட்சை குழுக்கள் அத்தனை டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கும் அழைப்பு விட்டிருந்த போதும் அவர் அங்கே செல்ல முடியவில்லை. அவர் பாராளுமன்றம் சென்று அதுக்கப்புறமா தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள் காரணமாக கொழும்பில் இருப்பதனால அங்கே அந்த கூட்டத்தொடருக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ஒரு கருத்திலே சொல்லியிருந்தார். அவர்கள் அதாவது சுயேட்சை குழுவில் இருக்கின்ற அத்தனை பேரும் விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கொள்கைகளோடு எங்களுடைய கொள்கைகளை ஒத்து போன்ற பட்சத்தில் தன்னோடு சேர்ந்து பயணிக்கலாம், தன்னோடு சேர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறகூல விட்டுருக்கார். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது டாக்டர் அர்ச்சுனா இறங்கி தங்களோடு தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்களா அப்படின்ற விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை அல்லது தெளிவுத்தன்மை இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம், மக்களினுடைய தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம், இதுவரை இருந்த தமிழரசு கட்சிகள் எப்படி ஏமாற்றியதோ அதே மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம், மக்களுக்காக உண்மையாகவும் விசுவாசமாகவும் நாங்கள் செய்யப்படுவோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. உண்மையான நல்ல ஒரு விஷயம். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அவர்களிடம் இறங்கி போய் அவர்களோடு பயணித்து அவர்களுக்கான அல்லது அவர்களுடைய கட்சியில் இணைந்து செயற்படுவாரா அப்படின்றது கேள்விக்குரிய. என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரை அவர் யாரோடும் சேர்ந்து இணைந்து பயணிக்க விருப்பம் இல்லை, தான் தனியாகவே பயணிக்க விரும்புகிறேன், தன்னுடைய கட்சியாக பதிந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு தான் ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனால் நான் யாரோடும் இணைந்தோ அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு விருப்பமில்லை. தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று தன்னுடைய கட்சியினுடைய கோவை அடிப்படையில் யாராவது சேர்ந்தால் நிச்சயமாக அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய சமூக வலையொலியில். அது அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விஷயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை வழக்கு இருக்கிறது, நாளை வழக்கு மன்னாரில் நாளை வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியாக அவர் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காரியாலயங்கள் துறக்கின்ற விஷயங்கள் வெகு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்
தமிழரசு கட்சிகளாக இருக்கின்ற திரு கயேந்திரகுமார் அவரோடு சேர்ந்து திரு சிவஞானம் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக சேர்ந்து பயணிக்க போகிறார்கள். இதில் வந்து சுத்துமாத்து சுமந்திரனை வந்து வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆய்வாளர்கள் இது பற்றிய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு ஊடகவியலாளரோ எதற்காக திரு கயேந்திரன் எம்பி கயேந்திரன் அவர்களிடம் வந்து கேட்கவில்லை, நீங்கள் எதற்காக டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து இந்த கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக அழைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து எந்த ஒரு ஊடகவியலாளரோ அல்லது வந்து எந்த ஒரு சமூக ஊடகவியலாளரோ வந்து டாக்டர் திரு எம்பி கயேந்திரகுமார் அவர்களை வந்து கேட்காத விடயம் அப்படின்றது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் திரு கயேந்திரகுமார் அவர்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் தனக்கு அருகாயில தான் அவருக்கு வந்து இருக்கை வந்து போட்டிருக்கு. ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டோடன ஒரு மார்னிங் சொல்லுவார், எழும்பி போவைக்கில் தான் இடம் விட்டால் வந்து அதுக்கு இது தேங்க்ஸ் சொல்லுவார், நான் வந்து அதுக்கு வெல்கம் சொல்லுவேன். அப்படித்தான் நான் இருக்கிறதே ஒழிய மற்றபடி எனக்கும் அவருக்குமான தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எட்டவாகத்தான் இருக்குது, நெருக்கமான தொடர்புகள் எதுவும் இல்லை. பாராளுமன்றத்தில் மட்டும் பக்கத்தில் கதிரை போட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நான் தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுவதற்கான அனுமதி பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே குரல் கொடுக்காத ஒரு விஷயம் வந்து உண்மையில கவலைக்குரிய விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கௌரவ அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் கூட இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்றதும் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக நான் இது சம்பந்தமாக குறிப்பிட்டு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து எல்லாருமே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று வந்து அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது இருக்கிற பயம். தாங்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணிக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா நேர்மையான வழியில் போகின்ற பொழுது இங்கே தங்களுடைய கரை படைந்த கைகள் வந்து வெளியே தெரிந்து விடுமா, இது பற்றி நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் பேசுகின்ற ஒரு விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் தன்னுடைய பாராளுமன்றத்தை பேசுவதற்கான இந்த நேரத்தை வந்து பெறுவதற்காக கடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து பேசுகின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு கயேந்திரகுமார் அவர்கள் கீழே தலை குனிந்து கொண்டிருந்து டாக்டர் அர்ச்சுனா பேசுவதை வந்து கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தது உண்டு. இதனை வந்து டாக்டர் அர்ச்சுனா கவனித்தாரோ இல்லையோ தெரியும், அவரை திரும்பி குறிந்து பார்த்த விஷயம் வந்து நீங்கள் வீடியோவை வந்து அவதானமாக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில கஷ்டமான விஷயம்தான். இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த கட்சி பதிவுகள் அது சம்பந்தமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமான கட்சிக்கான ஆட்களை சேர்ப்பதற்கான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து கோரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இமெயில் அட்ரஸினூடாகவோ அல்லது வந்து அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறாரு, இங்கே கட்சிக்குள்ளே வருபவர்கள் என்ற பொழுது கட்சியினுடைய தலைவர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவாக தான் இருப்பார், கட்சியினுடைய செயலாளர் சகோதரி கௌசல்யாவாக தான் இருப்பார். இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமாக நீங்கள் கட்சியினோடு நடந்து கொள்கிறதை பொறுத்து அடுத்த கட்டங்களை நாங்கள் நோக்கி நகர முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்கிறாரு. எங்கேயாவது நாங்கள் ஒரு இடத்துல பயணிக்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன ஞாபகம், எங்கேயாவது இடத்துல நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியமில்லை, அங்கே எப்படி இருக்க பெற்ற பிடிச்சு கொண்டு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அது நாங்கள் ஒரு தொழில்நுட்ப புரிகின்ற இடத்துல வந்து நாங்கள் ஒரு கள்ள வேலை செஞ்சு போட்டு நாங்கள் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க முடியாது, அல்லது ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஒரு கள்ள வேலையை செஞ்சு போட்டு அம்மா அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்க முடியாது, அல்லது வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கள்ள வேலையை செஞ்சு போட்டு அதிபருக்கோ பாடசாலை ஆசிரியர்களுக்கோ விசுவாசமாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு கட்சி என்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருக்கின்ற பொழுது விசுவாசமாக இருக்க வேணும்னு சொன்னாங்க. நாங்கள் கட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இருப்பவர்கள் தான் உண்மையில் ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பார். இதைத்தான் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்களினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்பவனும் உயிரை துச்சம் என மதித்து களமாடி மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற ஒவ்வொருவருமே தான் வந்து உண்மையான அரசியல்வாதிகள் அப்படின்றதை தெளிவாக சொல்லிங்க. ஒரு மண்வெட்டி பிடிப்புகின்ற விவசாயியோடு சரி, அல்லது வந்து மீன் பிடிக்கிற மீனவனோடு சரி, அல்லது வந்து சட்டிமன்ற செய்கிற குயவனாக இருந்தாலும் சரி, அவனோடு இறங்கி இருந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது, அல்லது அந்த தொழிலில் இறங்கியிருந்து பயணிக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அதனை வந்து அந்த மக்களுடைய வலிகள் வேதனைகளை புரிஞ்சு கொண்டு ஒரு அரசியல்வாதிகளாக பயணிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். அப்படியான மன தூய்மை உள்ள யாராவது இருந்தால் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அவருக்கு அனுப்பி நீங்களும் அவருடைய கட்சியில் வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டு
உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டுகள் அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் அர்ச்சனாவுக்கான ஆதரவு கொடுக்கின்ற எல்லாருமே வந்து உங்களுடைய முகநூல்களில் வந்து இவ்வாறான விஷயங்களை பயந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் எங்களுடைய சேனலுக்கும் ஏதாவது ஒரு பிரயோசனமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.